MGM Cancer Institute cures rare GATA2 immunodeficiency in adult women via complex bone marrow transplant. MGM Cancer Institute successfully performed a complex bone marrow transplant BMT on Ms. Janani, a 33-year-old woman diagnosed with GATA2 primary immunodeficiency, a rare and life-threatening genetic disorder that impairs immune system function. If untreated, the condition significantly increases the risk of severe infections and blood cancers such as medulloplastic syndrome and acute myeloid leukemia. The transplant has not only cured her condition but also helped her return to a normal life within 3 months. Led by Dr. Gopinathan, consultant hemato-oncology, the team carried out a half-matched bone marrow transplant, a technically damaging procedure due to only 50% genetic compatibility with the donor. The case was further complicated by Janani's lung diseases and a severe non-tubercular microbacterial infection. Despite these challenges, the team ensured successful engraftment and carefully managed chemotherapy to suit her fragile condition, ultimately leading to a full recovery. Dr. M.A. Raja, Director and Senior Consultant, Medical Oncology, noted that GATA2 related immunodeficiency is extremely rare in adults and difficult to diagnose early due to its variable presentation. Approximately 70% of those with GATA2 mutations develop MDS or AML, he said. This case highlights the importance of timely bone marrow transplantation in preventing life-threatening complications and offering a cure for such rare disorders. புற்றுநோய் மருத்துவமனையில் புற்றுநோயாளிகளுக்கு எந்தெந்த வகையான மருத்துவ சிகிச்சை தேவைப்படுகிறதோ அந்த அறுவை சிகிச்சையாக இருக்கலாம், மருத்துவ சிகிச்சையாக இருக்கலாம், கதிர்வீச்சு சிகிச்சையாக இருக்கலாம், இது போன்ற பலவிதமான சிகிச்சைகள் எல்லாம் ஒரே இடத்தில் அளிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எண்ணம். அதே போல் நாங்கள் செயல்பட்டு வருகிறோம் கடந்த 2 வருடங்களாக. அதில் இன்று நாம் குறிப்பிட்டு பேசக்கூடிய விஷயம் இந்த எலும்பு மஜ்ஜை மாற்றுதல். அந்த ஒரு வகையான சிகிச்சை பற்றினா அதில் ஒரு குறிப்பிட்ட ஒரு நோய்க்கு அதை எப்படி நாங்கள் பயன்படுத்துகிறோன்றதை பற்றி தான் இன்றைய பேச்சுடைய இது. இந்த எலும்பு மஜ்ஜைன்றது நம்ம பொறுத்திக்க வேண்டியது அது ஒரு தனி உறுப்பு. எலும்புக்குள்ள இருக்கே தவிர அது எலும்புடைய பகுதி அல்ல. எலும்புடைய உள்பகுதியில் இருக்கிறது உறுப்பு. இந்த உறுப்புல தான் நம்ம ரத்தத்தில் உள்ள எல்லா அணுக்களும், அதாவது நமக்கு தெரிஞ்ச அந்த வெள்ளை அணுக்கள், சிகப்பு அணுக்கள், இது எல்லாமே நம்ம தடுப்பு சக்தி சார்ந்த பல அணுக்கள் அங்கதான் உருவாகுது. அங்கு உருவாகி அந்த ரத்த ஓட்டத்தில் வருது, வேறு உறுப்புகளுக்கு செல்கிறது. அதனாலதான் நம்ம ஆரோக்கியமா வாழ முடியும். ஆனா அதே மஜ்ஜையில பலவிதமான நோய்கள் வரலாம். புற்றுநோயாக இருக்கலாம், புற்றுநோய் அல்லாமலும் இருக்கலாம். மஜ்ஜை சார்ந்த புற்றுநோய் தான் நம்ம பொதுமக்கள் ரத்த புற்றுநோய் சொல்கிறார்கள். அதிலே பல வகை இருக்கிறது. இந்த ரத்தம் சார்ந்த நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெரும்பாலும் இந்த வெள்ளை அணுக்கள் சார்ந்த புற்றுநோய் தான் நம்ம பார்க்க முடியும். மற்ற புற்றுநோய்கள் அபூர்வமாகத்தான் இருக்கும். அதே சமயத்தில் நான் சொன்னது போல இந்த தடுப்பு சக்தி சார்ந்த அணுக்களும் அங்கதான் உற்பத்தி ஆகிறது. அப்போ அதுல ஏதாவது நோய் வந்ததுன்னா நோயாளி ஆரம்பத்துல காட்டக்கூடிய அறிகுறி அந்த தடுப்பு சக்தி கம்மியா இருக்கிறதுனால பல கிருமிகளுடைய ஆக்கிரமிப்பினால பல இன்ஃபெக்ஷன்ஸோட ஒரு பலவிதமான டாக்டர்கிட்ட போகலாம். ஆரம்பத்துல பொது சிகிச்சை டாக்டர்கிட்ட போகலாம், இன்னும் மேற்படிப்புள்ள ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்கிட்ட போகலாம். ஆனா ஆரம்பத்துல இவங்களுக்கு என்ன அடிப்படை பிரச்சனைன்றதே தெரியறது கஷ்டம். அப்படி நம்ம ஒரு கண்டுபிடிச்சோம்னா அந்த நோய்க்கு சிகிச்சை இந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு வகையான சிகிச்சை பூர்ணமாக குணப்படுத்தக்கூடிய சிகிச்சை. இந்த நோய் எப்படி இன்னைக்கு நம்ம சிறப்பு விருந்தினர் அவருக்கு எப்படின்றது டாக்டர் கோபிநாத் விளக்குவார், டாக்டர் மதுமிதா விளக்குவாங்க. நான் பொதுவாக சொல்றேன், இந்த மஜ்ஜை மாற்றுதல் அந்த நோய் வந்த மஜ்ஜை மாற்றி அதை எடுத்துவிட்டு ஆரோக்கியமான மஜ்ஜை உருவாக்கினால் அதுக்கு பிறகு அவள் ஆரோக்கியமாக இருப்பார். இந்த பேஷண்ட் என்ன ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி கிளினிக்ல பார்த்தாங்க. அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னா திருப்பியும் ஃபீவர் வரும். நீங்க டிவின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, பட் டிவி இல்லை, டிவி மாதிரி வேற ஒரு நோய், நான் டியூபர்குலஸ் மைக்கோபாக்டீரியா அப்படின்னு சொல்ற ஒரு இன்ஃபெக்ஷன். அது ரிப்பீட்டடா அவங்களுக்கு வந்துட்டே இருந்தது.
பல வருஷம் நிறைய முறை 6 மாதம் 9 மாதம் 1 வருஷம் அந்த மாதிரி வந்து அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டே வந்திருந்தாங்க. பட் திருப்பியும் ஃபீவர் வரும், ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க, இம்ப்ரூவ் ஆகும், அப்புறம் ஒரு கொஞ்சம் வருஷம் ஒன்றும் இருக்காது, திருப்பியும் வந்து அகெயின் சிமிலர் சிம்டம்ஸ் வந்துட்டு இருந்தது. ஸோ அந்த டைம்ல வந்து என்ன ஒரு முறை வந்து பார்த்தாங்க, தொடர்ந்து அவங்களுக்கு ஃபீவர் இருந்துகிட்டே இருந்தது. ஸோ அப்போ வந்து டிஸ்கஸ் பண்ணிச்சு, இது ஏன் வருது, இது நார்மல் நம்ம ஹெல்த்தியா இருந்தோம்னா நம்மளுக்கு வந்து டிபி திருப்பியும் வரக்கூடாது. ஸோ ஏன் இவங்களுக்கு வந்து திருப்பியும் இந்த இன்ஃபெக்ஷன் வருது, வேற ஏதாவது வந்து எதிர்ப்பு சக்தியில கம்மியா இருக்கா, அந்த மாதிரி டெஸ்ட் பண்ண தொடங்குச்சு. ஜீன் டெஸ்டிங் பண்ணணும், ஏன்னா வந்து தெரியல என்ன ப்ராப்ளம் இருக்கு அப்படின்ட்டு. ஸோ அந்த டைம்ல வந்து ஒரு ஜீன் டெஸ்டிங் பண்ணுச்சு, அதை டயக்னோஸ் பண்ணும் GATA2 டெஃபிஷியன்சின்ட்டு. அப்பதான் வந்து அவங்கள வந்து நான் டாக்டர் கோபிநாத்க்கு ரெஃபர் பண்ணேன். I think subsequently Dr. Gopinath has done everything else, so probably he'll take over. GATA2 deficiency it's a rare primary immunodeficiency. Primary immunodeficiency na முதன்மை எதிர்ப்பு சக்தி குறைபாடு தான் வந்து பிரைமரி இம்யூனோடெஃபிஷியன்சின்னு சொல்லுவோம். பேசிக்கலா அவங்களுக்கு வந்து உடம்புல ஒரு சில இன்ஃபெக்ஷன்ஸ் அவங்களால ஃபைட் பண்ணி கில் பண்ணவே முடியாது. இப்போ யூஸ்வலா ஒரு டிபிக்குன்னு ஒரு டாக்டர் கிட்ட போறோம் அப்படின்னா டிபி மாத்திரை 6 மாசம் எடுத்தாங்கன்னா அவங்க கியூர் ஆகிடும், அதுக்கப்புறம் டிபி கியூர்டுன்னு சொல்லி லேபிள் பண்ணுவோம். தென் தே வில் நாட் யூஸ்வலி கம் டு ஃபாலோ. பட் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களோட செகண்ட் டிகேட் ஆஃப் லைஃப், அதாவது ஃப்ரம் 17 இயர்ஸ் 18 இயர்ஸ் ஆஃப் ஏஜ், அந்த ஏஜ்ல இருந்து almost in third decade repeated TB infections வந்துட்டே இருந்தது. So that means we understand that the body is not able to handle this particular tubercular bacteria, which is in fact, to be more specific, non-tubercular mycobacteria. So இதுக்கு எல்லாம் காரணம்னு பார்த்தீங்கன்னா GATA2 வந்து நம்ம இங்கிலீஷ்ல வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவோம். டிரான்ஸ்கிரிப்ஷன் ஃபேக்டர்னா உடம்புல ரத்த செல்கள் உற்பத்தி ஆகக்கூடியதற்கு ஒரு விதமான இம்பார்ட்டன்ட் மூலக்கூறு அது. ஆக்சுவலி இட்ஸ் ஒன் ஆஃப் த என்சைம் or maybe one of the important chemical substance needed for maturation of your white blood cells. So அது இல்லாத போது அவங்களுக்கு உடம்புல உற்பத்தி ஆகல, ஆனால் ரிப்பீட்டடா இன்ஃபெக்ஷன் வந்துட்டு இருந்தது. பிளஸ் இப்போ இதோட நீங்கள் அந்த டிசீஸ் இதுக்கப்புறம் மேற்கொண்டு என்னன்னா இந்த டிஃபிஷியன்சி இருந்தால் வேற என்னென்னலாம் வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரத்த புற்றுநோயாக மாறுவதற்கு வாய்ப்பு உண்டு. Firstly, primary immunodeficiency வந்து they can have something called as myelodysplastic syndrome and acute myeloid leukemia. So அதுதான் வந்து natural progression of disease. அதுதான் from a primary immunodeficient state to an autoimmunity, it can progress to myelodysplastic syndrome and AML. So ultimately we saw her at the point where she was standing in between a primary immunodeficient autoimmune state and myelodysplastic syndrome. So ultimately immediate need என்ன இருந்தது, we have to prevent her from going towards acute myeloid leukemia. And already just we were the பாயிண்ட்ல ஃபயர் வைக்கிற மாதிரி, இட் இஸ் ஆல்ரெடி ஜஸ்ட் ரெடி டு ஃபயர். நம்ம ரிலீஸ் பண்ணோம்னா இட் வில் ஜஸ்ட் ஃபயர். டியூரிங் த டிரான்ஸ்பிளான்ட் அகைன் வி ஹேட் சிக்னிஃபிகன்ட் சேலஞ்சஸ். கொஞ்சம் இன்ஃபெக்ஷன்ஸ் இருந்தது, கொஞ்சம் மியூகோசைட்டிஸ்ன்னு சொல்லுவோம், இதெல்லாமே இருந்தது. இதெல்லாம் தாண்டி சக்சஸ்ஃபுல்லி ஆஃப்டர் 14th day she engrafted aptly. இப்போ நாங்கள் இவங்களை ரிப்பீட்டடா ஸ்கேன்ஸ் கூட இப்போ ரீசெண்டாக எடுத்திருக்கோம். ஆஃப்டர் 3 months ஆஃப் போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் வி டுக் ரிப்பீட் ஸ்கேன் ஆல்சோ. அதில் பார்த்தீங்கன்னா முந்தைய ட்ரீட்மெண்ட்டுக்கு முன்னாடி இருக்கும்போது இந்த லிம்ஃப் நோட்ஸ் நெறிக்கட்டிகள்னு சொல்லுவோம் டிபினால, அந்த நெறிக்கட்டிகள் எல்லாம் நல்ல விதமாக குறைஞ்சிருக்கு. பிளஸ் இது வரைக்கும் நம்ம போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் பண்ணினதுக்கப்புறம் அவங்களோட செல் அனாலிசிஸ் செக் பண்ணுவோம். எந்த அளவுக்கு டோனரோட செல் வந்து அவங்களோட பாடியில சீட் ஆயிருக்கு, எவ்வளோ அளவுக்கு அது வேலை பண்ணுதுங்கிறது செக் பண்ணுவோம். ஸோ till now, after 3 months of transplant, her donor chimerism seems to be 100%, and the lymph node, the infection which we really came to us, is decreasing in size. And முன்னாடி எல்லாம் வரும்போது WBCs, platelets எல்லாம் ரொம்ப குறைஞ்சு வருவாங்க. But now for the last 2-3 months we are seeing her blood counts to be steady. So if at all, to put it as significant challenges that we had during transplant was an active ongoing tubercular infection with pulmonary arterial proteinosis, which is quite a difficult situation when we do high intensity chemotherapy. And top of that we had a aged mother as the donor. So in the எல்லா challenges தாண்டி she has come out, which tells us that it's not only the treatment that we give, if only the patient can determine it to overcome it, then only we can come, and the live example is here. So to 13 years of struggle, அது வந்து it's come to an end அப்படின்றது தான் வந்து, இதுக்கு மேல வந்து உங்களை மாதிரி நான் ஹெல்தியா வாழ போறேன் அப்படின்றது தான் வந்து இட்ஸ் திங். இது எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா 2012 ஃபர்ஸ்ட் டைம் பல்மனரி டிபி, லைக் எனக்கு வந்து
லங்ல டிபி அட்டாக் ஆகுது. டிபி கண்டுபிடிக்கிறாங்க, ஏடிடி கம்ப்ளீட் பண்றேன். அகைன் 1 year ஐ வாஸ் நார்மல். திரும்ப 2014ல அகைன் வந்து ஒரு ஆப்சஸ் வருது. ஆப்சஸ்ல வந்து ஒரு திரும்ப டிபி, அதுல பாக்டீரியா இருக்குன்னு சொல்லிட்டு திரும்ப 1 year நான் டேப்லெட் எடுக்கிறேன். ஸோ இப்பயும் நம்ம நார்மல் ஆயிடுவோம், ஓகே ஃபைன், கண்டுபிடிச்சிட்டாங்க இல்லையா அப்படின்னு நினைச்சிட்டு நானும் சரி நார்மலா திரும்ப என்னோட கேம் விளையாட போறேன். ஏதோ மேட்சஸ் வருது, விளையாடுறேன். நானும் ஆஸ் வெல் ஒரு 7 years கேப்டனா இருந்திருக்கேன் டீமுக்கு. விளையாண்டு முடிச்சுட்டு வரோம், திரும்ப ஃபீவர் ஸ்டார்ட் ஆகுது. பிளட் லெவல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நார்மலாவே இருக்காது. ஒரு டைம் கூட எனக்கு வந்து பிளட் லெவல்ஸ் வந்து நார்மலா இருந்ததே இல்லைங்க இந்த 13 yearsல. சரி வந்துட்டு ஓகே ஃபைன், நார்மலா இருந்தோடனே மியூக்கஸ் வருது. மியூக்கஸ் வர்றதுல அதுல பாக்டீரியா இருக்கு, அதுவும் டிபியோட பாக்டீரியா தான். திரும்ப கண்டினியூ பண்றேன். சரி கிவ் அப் பண்ணவே இல்லை, எந்த டைம்லயுமே கிவ் அப் பண்ணவே இல்லை. ஓகே கண்டினியூ பண்ணுவோம். 2023 நாங்க என்னோட ஹஸ்பண்டோட நான் யூஎஸ்ல இருந்தேன். 5 years நான் லீவ் எடுத்துட்டு இருந்தேன். அப்போ குழந்தைய பார்த்துக்க ஆள் இல்லை சொல்லிட்டு நான் இங்க வந்ததுக்கு அப்புறமா அகைன் இந்த மியூட்டேஷன்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் டைம் 2023ல ஸ்டார்ட் ஆன மியூட்டேஷன் என்னன்னா ஃபீவர் ஸ்டார்ட் ஆகுது. 11 months கண்டினியூஸா ஃபீவர். ஏன் வந்துச்சு, எதுக்கு வந்துச்சுன்னு யாராலையுமே கண்டுபிடிக்க முடியல. இங்க இருக்க எல்லா ஹாஸ்பிட்டல்ஸுமே சுத்திட்டேன். ஈவன் ஒரு 60 டாக்டர்ஸ் மேல பாத்துட்டேன். எல்லா டெஸ்ட்டுமே எடுத்துட்டாங்க. ஒரு 3 bags ஃபுல்லா வச்சிருக்கேன் எல்லா ரிப்போர்ட்ஸுமே. யாராலையுமே எனக்கு என்ன காஸ், எதனால இந்த எதனால எனக்கு வந்து இந்த இஷ்யூஸ் வந்துச்சுன்னு யாராலுமே கண்டுபிடிக்க முடியல. அண்ட் அப்புறம் சார் சொன்னாரு திஸ் இஸ் த ரைட் டைம். ஏன்னா ரயில்வேஸ் மூலமா எனக்கு ஏதாச்சும் சப்போர்ட் கிடைக்குமா நான் ரொம்ப ட்ரை பண்ணேன். ஏன்னா அங்க வந்து ஹெமட்டோ டிபார்ட்மெண்ட்டே இல்லை. ஸோ சார் என்ன சொன்னாரு, இதுக்கு மேல டிலே பண்ண வேண்டாமா, உயிர் முக்கியம். ஃபர்ஸ்ட் திங் சேவிங் லிவ்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ சார் சொன்னதை நான் வந்து அப்படியே ஃபாலோ பண்ணேன். எனக்கு ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு வெளியில ஹாஸ்பிட்டல்ஸ் போறதுக்கும். பட் ஆனா இந்த கேஸ் வந்து ஆல்ரெடி சார் காட்டா 2 இன்னொரு பேஷண்ட்டை ஹேண்டில் பண்ணியிருக்கேன்னு சொன்னதுனால எனக்கு வந்து சார் மேல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பிலீவ் இருந்துச்சு. சரி சார் வந்து கண்டிப்பா நம்ம வந்து வாழ்றதுதான் முக்கியம், வேற எதுவுமே இல்லை. மணி எல்லாமே எக்ஸ்பென்சஸ்க்குமே நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. இந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்க ஒரு நர்சஸ்மே, ஈவன் பிஎம்டி ரூம்ல இருந்த ஒரு நர்சஸ், டாக்டர்ஸ், ஈவன் அட்டெண்டர்ஸ் எல்லாருமே வந்து அப்படி பாத்துட்டாங்க. லைக் யாராலுமே பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியாது. உள்ள இருந்தே நான் அப்படி பாத்துட்டாங்க. நான் 33 days நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து தனியா இருந்த ஒரு ரூம்ல. என்னை வந்து வெளியில வந்து எனக்கு டென்டேட்டிவ் தான். நான் வந்து நல்லா ஆவேனா நல்லா ஆக மாட்டேனான்றது வந்து எனக்கு முன்னாடி வரைக்கும் தெரியாது. ஆனா என்னோட பாடி சப்போர்ட் பண்ணி இந்த அளவுக்கு நான் வெளியில வர்றதுக்கு ரீசன் வந்து 2 பேரும் தான். they gave me second chance to live. like thanks for that sir. ஏன்னா என்னோட குழந்தை அவனுக்காக நான் கண்டிப்பா வாழ்ந்தாகணும்னு மட்டும்தான் நான் என்னோட மைண்ட்ல நான் நினைச்சிருந்தேன். ஸோ they did a great job. இது வந்து தொடரணும். அண்ட் நான் எதுக்காக நான் வந்து முன்னாடி வந்து இதை வந்து ஸ்பீக் அவுட் பண்ணணும்னு நான் நினைச்சேன் அப்படின்னா, so many people's like aged people's 50+ல இருக்கவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்கன்னா, இந்த கண்டிஷன் வந்துச்சுன்னா நம்ம ஏன் ஓகே கிவ் அப் பண்ணிடலாம், வேண்டாம், இதுக்கு மேல என்ன லைஃப் இருக்கு. பட் ஆனா சான்ஸ் கிடைக்கிறதுன்றது வந்து ரொம்ப பெரிய விஷயம். இந்த சான்ஸ் கிடைக்காம எத்தனையோ பேர் இருக்காங்க. ஏன்னா நான் வந்து பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போனேன்னு சொன்னேன் இல்லையா, அங்க வந்து ஒரு பேஷண்ட் பார்த்தேன். he was 16 years old. 5 daysல வந்து அவங்களோட அவ்வளவுதான், அவங்களோட லைஃப் முடிய போகுதுன்ற தெரிஞ்ச கூட he came for treatment. 5 நாள்ல அவன் இறக்க போறான்னு தெரியும், பிளட் கேன்சர் தான். பட் ஆனா வராங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு. 5 நாள்ல முடிய போற லைஃப், பட் இருந்தாலும் ட்ரீட்மெண்ட் வராங்க. அதை நான் பார்த்துட்டு why don't me, நான் வந்து எனக்கு சான்ஸ் இருக்கு இன்னும், நான் அந்த டைம்ல நான் கிவ் அப் பண்ணக்கூடாதுன்னு நான் நினைச்சேன். ஈவன் நான் பிளேயரா இருக்கிறதுனால நான் ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிட்டேன். பட் ஆனா வீட்டுல இருக்க விமென்ஸ் யாருக்கா இருந்தாலுமே சரி வரலாம் ட்ரீட்மெண்ட்காக, நம்பி இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வரலான்றது வந்து நான் ஏன் மூலமா நான் வந்து சொல்லிக்கிறேன். ரியலி தேங்க்யூ எவ்ரிபடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.